நம்முடைய தமிழக அரசானது இந்த போதை இல்லா தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறது. அதற்கு ஊன்றுகோலாக இந்த நாளிலும் நம்மிடையே வந்திருக்கிற நம்முடைய வி.கே. புதூர் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் அவர்கள் சில செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இன்றைய தினம் 11/8/2026 ஒரு போதையில்லா தினமாக, போதை ஒழிப்பு தினமாக உறுதிமொழி ஏற்கப்படும் தினமாக கருதப்பட்டுள்ளது. எல்லாருமே இந்த மாதிரி போதையை ஒழிக்கணும், போதைப் பொருட்களை தவிர்க்கணும், நாட்டின் சமுதாய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மும்முரமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதனுடைய செயல்பாடுகள் தான் அதில் ஒரு பகுதி இது, இந்த நிகழ்ச்சி. மேலும் ஏற்கனவே நம்ம ஜான் அவர்களுக்கும் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் போட்டோம். அந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன், நம்ம கிராமத்து தான் போதை இல்லாத கிராமமாக, போதைப் பொருள் இல்லாத கிராமமாக நம்ம காவல் நிலையம் எழுதப்பட்டதில் இந்த கிராமத்தை தான் அறிவிச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு தான் தெரியுமான்னு தெரியல. தெரியுங்களா? மேலே இருக்க முடியுமா? தெரியுமா? அது ஆமாம். அதில் ஒரு பெருமைக்குரிய விஷயம், நாங்கள் இந்த கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, கிராமத்தில் போதைப் பொருள் இருந்துச்சுன்னா தேர்ந்தெடுக்க மாட்டோம். அதை நாங்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல எங்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. தொடர்ந்து இந்த செயல்பாடுகள் கண்டினியூ ஆகும்போது போதையில்லா கிராமமாக, போதை பொருட்கள் புறக்கணிக்கப்பட்ட கிராமமாக ஒவ்வொரு கிராமத்தையும் உருவாக்கணும், சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும், சமுதாய சீர்கேடுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற முறையில் இந்த முயற்சிகளில் எடுத்துக்கிறாங்க. அதில் நம்மளுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும், இந்த சரக காவல்துறை துணைத் தலைவர் அவர்களும், மற்றும் ஆலங்குளம் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களும் அவங்களுடைய முயற்சிகளும் பங்கொண்டதில்லை. அதை நாங்கள் எங்களோட பணியாக செய்து வருகிறோம். இதில் நீங்கள் உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க, மற்றவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, இப்போது வெளியில் போய் படிக்க போயிருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே இந்த போதை இல்லாத கிராமமாக நம்ம கிராமத்தை உருவாக்கி இருக்கிறோம், அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோக இன்னொரு கிராமத்தில் எந்த போதைப் பொருளும் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சு வரக்கூடிய சமுதாயமும் நல்ல வழியில் இருக்க என்னுடைய நன்றி வேண்டுகோளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக குழந்தைகள் மற்றும் பெண்கள் சம்பந்தமாக விழிப்புணர்வு தகவல்களை நமது உதவி ஆய்வாளர் அவர்கள் எங்களுக்கு தெரிவிப்பார்கள். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாருமே உங்ககிட்ட பேசுறோம் அப்படின்னா, நீங்களாம் நல்ல குழந்தைகளாக வளரணும், நாளைக்கு இதே மாதிரி எங்களை மாதிரி நீங்களும் வந்து ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மது சொல்லுவீங்க, சிகரெட் சொல்லுவீங்க, அதுக்கடுத்த சொல்லுவீங்க, புகையோடு சொல்லுவீங்க, சரிங்களா? நம்ம ஒரு இடத்துல ஒரு நெல் வளருது, அது நடுவில் இருக்கிற கலையை பிடுங்கினா மட்டும்தான் அந்த நெல் செழிப்பாக வளரும். அதனால அவங்க ஊரில் ஒரு போதைப் பொருள் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா, யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை காட்டி கொடுக்குறதுக்காண்டி கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து நாளைக்கு நல்ல விதமாக வளரணும். ஏன்னா முந்தைய காலத்தில் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்கிறது எனக்கு தெரியல. அதனால எல்லாம் கரெக்டாக இருந்துக்கோங்க. அதனால நான் பேசுறத பொறுமையாக கேட்டதுக்கும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய மனமார்ந்த நன்றி ஊரை ஒரு நன்றாக புரிந்து கொண்டு ஒரு அன்பான ஊர், ஒரு நல்ல ஊர், இந்த ஊரை தேர்ந்தெடுப்போம் என்று தேர்ந்தெடுப்பதற்காக
இங்கே வந்து வருகிறது அனைவரும் மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக ரொம்ப நன்றி.